மத்திய அரசுடைய 100 நாள் கிராமப்புற வேலை திட்டம் தொடர்பாக திமுக அரசு தவறான தகவல்களை பரப்பி வருவதாக பாஜக மாநில செயலாளர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியிருக்காரு. தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற பெயர்ல மாநிலம் முழுக்க பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் நிலையில கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பொதுமக்களை அவர் சந்திச்சு பேசியிருக்காரு. அப்போது பேசிய நயினார் நாகேந்திரன் மத்திய அரசுடைய கிராமப்புற மக்களுக்கான வேலை உறுதி திட்டத்துக்கு எதிராக திமுக கூட்டணி கட்சிகள் போராட்டம் நடத்தியிருப்பது வேதனை அளிப்பதா கூறியிருக்காரு. கடந்த தேர்தலின் போது திமுக 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக அதிகரித்து தருவோம்னு பொய்யான வாக்குறுதியை கொடுத்ததாகவும் இந்த திட்டத்துக்கு ஒதுக்கப்படும் பணம் கையாடல் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறை கூறியிருக்காரு. 100 நாள் வேலை திட்டத்துல இனி தங்களுடைய விருப்பப்படி பணத்தை பெற முடியாத வகையில திட்டம் மாற்றி அமைக்கப்பட்டு இருப்பதால அந்த அதிருப்தி காரணமாகவே இதற்கு எதிராக திமுகவினர் போராட்டங்கள்ல இறங்கி இருப்பதா நயினார் நாகேந்திரன் தெரிவிச்சிருக்காரு. கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவோம்னு வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த திமுக ஆட்சி காலம் முடியும் தருவாயில கூட அதனை அமல்படுத்தலன்னு நயினார் நாகேந்திரன் குறை கூறியிருக்காரு.